ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹாபீஸ். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் அபி. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு விவசாயிக்கிட்ட ஒரு நாயும் கோழியும் இருந்தது. ஒரு நாள் திடீர்னு அவர் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்க. உடனே அந்த கோழியை கூப்பிட்டு அவர் நிறைய சாப்பாடு கொடுக்குறாரு. அதுவும் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஜாலியாக அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்தது. அப்புறமா அந்த விருந்தாளிங்களை பார்த்த உடனே தான் அதுக்கு புரிய வந்தது அந்த விவசாயியோட உள்நோக்கம் என்னன்னு. உடனே அது தன்னைத்தானே உஷார்படுத்திட்டு அங்கேருந்து எப்படியாவது போயிடணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமா அந்த விவசாயி கோழியை கூப்பிட்டுட்டே இருக்காரு, ஆனால் அது வெளியே வரவே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டே இருந்த அந்த நாய் கோழிக்கிட்ட போய், நம்ம எஜமான் எவ்வளோ பாசமாக நம்மளை பார்த்துக்கிட்டாரு, நம்மளுக்கு சாப்பாடு போட்டாரு, அதெல்லாம் நீ மறந்துட்டியா? அவர் கூப்பிட கூப்பிட இங்கே வந்து நின்றுட்டுருக்க, ஏன் வெளியே வரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த கோழி சொல்லுது, நான் எதுவுமே மறக்கலை, அவர் பண்ண எல்லா நல்ல விஷயங்களும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இப்போ அவர் என்னை எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியுமா? என்னை சாப்பிட்றதுக்காக கூப்பிடல, வந்த விருந்தாளிகளுக்கு என்னை இரையாக்குறதுக்காக கூப்பிடுறாரு. மேலும் கோழி ரொம்ப சோகத்தோட அந்த நாய்கிட்ட சொல்லுது, நீயும் என்னோட நிலைமையில இருந்தா என்ன பண்ணியிருப்ப? இதே தானே பண்ணியிருப்ப. எல்லாருமே இந்த சூழ்நிலையில தன்னை காப்பாத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க, நானும் அதைத்தான் பண்றேன். அப்போதான் அந்த நாய்க்கே புரியுது கோழி ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டது அப்படின்னு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க மேலே வச்ச பொய்யான பாசமும் நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கிற துரோகமும் எப்பவும் மறைக்கவே முடியாது. இந்த கதையை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.